இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸோ உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னவா இருக்கும்? ஹேர் கேர், ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் என்னவா இருக்கும்? ஃபேஸ் வாஷு, கொரியன் டோனரு எல்லாம் வீடை திறந்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் அதை முதற்கொண்டு எல்லாமே வச்சிருக்கேன் நான். லைக் அந்த ஃபிட்னஸை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நல்லா ஸ்லீக்காக அழகாக வந்து உங்கள் ஒரு வடிவாக இருக்கீங்கல்ல, ஸோ அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? லாக்டவுன் டைமில் அப்போ நல்லா வெயிட் போட்டுட்டேன். ஸோ நான் கண்ட்ரோல் பண்ணதை விட அதிகபட்சமாக வெயிட்டை போட்டோன்னே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் எப்போவுமே உடம்பை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும் ஒரு இதில் இருந்து ஒரு ஆள். சாப்பாட்டு பொருளையும் போட்டு அதில் ஒரு ஃபேஸ் பேக் போடுவாங்க, ஹேர் பேக் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதனா வந்து ஹோம்மேட் ஹேர் பேக்ஸ் ஒரு ஸ்கின் வந்து எதனா வச்சுருக்கீங்களா? ஹோம்மேட் யூஸ் பண்ணுவேன். நான் நிறைய ஹோம்மேட் தான் பண்ணுவேன். முதல்ல சாப்பாடுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடலில் இருக்க பிரச்சனையை மாற்றும். இப்போ அசிடிட்டி பிரச்சனை இருந்துச்சுன்னா பழைய சோறு சாப்பிடுங்க, அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தயிர் சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது நம்ம வந்து சும்மா ஒரு பாட்டில் எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டா அது இல்லை. 2 பாட்டில் எடுத்து ரெடி பண்ணி வைங்க. வேலை இடத்துலையோ வீட்லேயோ 2 ஃபுல் பாட்டில் தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு நீங்கள் அவ்வளோத்தையும் குடிச்சு முடிச்சிங்களான்னு செக் பண்ணுங்க. நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு பிம்பிள்ஸ் வருதுன்னு நீங்கள் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கக்கூடிய ரசாயனம் பிம்பிள்ஸ் வரதான் வைக்கும், ஸ்கின் இரிட்டேஷன் வரதான் செய்யும். நீங்கள் சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வரக்கூடிய இரிட்டேஷன் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து டாட்ஸ் வரும், முதுகுலலாம் அந்த பரு மாதிரிலாம் வரும். நீங்கள் உங்களுக்கு மார்னிங் ஆர் நைட் அப்போ என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்குது? நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன், ஸ்கின் கேரை பற்றின வெப் சீரிஸ் ஒன்று. வெப் சீரிஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி. அதில் வந்து நம்ம சோப்பு எவ்வளோத்துக்குள்ளே போட்டு முகத்தை கழுவுறோமோ அது அவ்வளோத்துக்குள்ள முகத்தில் அந்த சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், அந்த ஒரு மேண்டேட்டரியான விஷயங்கள். நம்ம சன்னையே பார்த்து வளர்ந்தவங்க தான். நமக்கு வந்து ஸ்கின்ல சன் மூலியமாக பிரச்சனை வரும்ன்றது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம குடும்பத்தில் ஏதாவது கேசஸ் கேள்விப்பட்டிருக்கோமா? சூரியன் ரொம்ப பட்டு இவங்களுக்கு இந்த நோய் வந்துச்சுன்னு கிடையாது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆஸ்திரேலியா ஏன் இருக்குன்னா, இன்னொரு விஷயம் நாங்கள் உங்களோட இதில் நோட்டீஸ் பண்ணுறது, மாமா யாரையும் இவங்க மாமா மாமா கூப்பிட்டு இருக்காங்க. யார்டா இந்த மாமா? அது பர்சனலாக ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு ஒரு காதல் பந்தம் இருக்குது, அவ்வளோதான். நான் என்ன வைக்கப்பட வைக்கிறீங்க? அக்கா வைக்கப்படுறாங்க. ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஐ ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் வித் யூ, சாரி வித் மீ. அண்ட் ஷீ இஸ் அ டென்டல் ஹைஜினிஸ்ட், ஒரு ஆத்தர், ஒரு மாடல் அண்ட் அன் இன்ஃப்ளூயன்சர். அண்ட் நிறைய பேருக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ ஹாவ் தனுஜா சிங்கம் வித் அஸ். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கிறேன். எஸ், எனக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சின்ன வருத்தம், உங்களை நேர்ல சந்திக்க முடியலங்கிற ஒரே விஷயம் தான். நான் இன்னொரு 3 மாசத்துல வந்துருவேன் தமிழ்நாட்டுக்கு. அப்ப நம்ம நேர்ல சந்திச்சு இதே செஷனை திருப்பி தொடரும். கண்டிப்பா நம்ம நேர்ல சந்திக்கிறோம். அப்புறம் வந்து நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அண்ட் லிட்டரலி சோ குட். நன்றி, சோ ஸ்வீட். நன்றி, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்னது ரொம்ப வருத்தமாக இருக்கிற விஷயம், எங்களால் உங்களை நேரில் சந்திக்க முடியலங்கிறது. அப்படி வந்திருந்தோன்னா கண்டிப்பாக ஜெர்மனியில் ஒரு ஹோம் டூரே நடந்திருக்கும். உங்களோட டெய்லி ரொட்டீன் எங்களுக்கு என்னவா இருக்கும் அது நாங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறோம். ஸ்டார்டிங் கண் முழிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் 2 ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறேன். கடந்த ஒரு 7-8 வருஷமாவே டபுள் ஷிஃப்ட் தான். மார்னிங் ஷிஃப்ட் வந்து 4:30க்கு எந்திரிப்பேன், 7 மணிக்கு கிளினிக்ல இருப்பேன். 6:30 கிளினிக்ல இருப்பேன், 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வருவாங்க. லாஸ்ட் பேஷண்ட்டை 2 PM எடுப்பேன், 3 PM முடிச்சிருவேன். ஈவினிங் ஷிஃப்ட்னா 12:30க்கு வேலையில் இருப்பேன், 9 PMக்கு முடிப்பேன். ஸோ மார்னிங் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா as I said 4:30க்கு எந்திரிச்சிருவேன். காஃபி குடிச்சு என்னோட ருட்டீனை பார்த்துட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டேன்னா அங்கே வேலையை முடிச்சுட்டு 3-4 மணி ஆயிரம் வீட்டுக்கு வந்தேன்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்கு இப்படி வீட்டு வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு 8 மணிக்கெலாம் படுக்க போயிடுவேன். ஏன்னா 8 மணிக்கு படுத்தாதான் என்னை திருப்பி 4:30க்கு எந்திரிக்க முடியும். ஏன்னா எனக்கு 8 மணி நேரம் தூங்கணும், இல்லைன்னா அந்த நாள் ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். ஈவினிங் ஷிஃப்ட்னா பகல் நேரம் கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைம் தான் என்னோட அந்த பேப்பர் ஒர்க்ஸ், அங்கங்கே ஃபோன் பண்ணணும், இமெயில்ஸ் அனுப்பணும், அதெல்லாம் அந்த ஈவினிங் ஷிஃப்ட் டைம் தான் பண்ணுவேன். இப்போ எனக்கு சின்ன ஹாபின்னு சொன்னால் இந்த சோஷியல் மீடியா என்னோட ஹாபி தான். ஏன்னா என்னோட டே டு டே லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெடிக்கல் ஃபீல்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு வித்தியாசமான மனிதரை சந்திப்போம். அவங்க ஸ்ட்ரெஸ்ல வரலாம், சந்தோஷமா வரலாம், கவலையில வரலாம். இப்போ லாஸ்ட் வீக் என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க, அவங்க இரேனியன்,
எனக்கு ஈரான்ல சண்டை நடக்குது தெரியல. நான் வந்து இந்த ஃப்ளைட் கிராஷ் வந்ததால ஃபுல்லா என்னோட சோஷியல் மீடியா ஃபுல்லா ஃப்ளைட் கிராஷை பத்தின நியூஸ் தான். எனக்கு ஈரான்ல சண்டை நடந்தே தெரியாது. ஸோ அவங்க வந்து எங்கிட்ட அழுதுட்டு அவங்க அம்மா இப்போ ஈரான்ல இருக்காங்கன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு போயிருந்தாங்க. அப்ப ஒரு கவலையோடையும் வருவாங்க. அப்ப அதையும் நம்ம உள்வாங்கணும். உள்வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அதை நான் சுமந்துட்டு வீட்டுக்கு வர முடியாது. ஆல்ரெடி நம்ம லைஃப்பும் இன்னும் சந்தோஷமாலாம் போல. நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய சோகங்கள் இருக்கும். அப்ப அதை நான் வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் அந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்துவேன். இங்க இருக்கிற சந்தோஷம் வந்து இங்க நான் சிரிக்கும் போது அதை நான் மறந்துடுவேன். சமூக ஊடகமும் சிரிக்க வைக்குதானா? எல்லா நேரமும் சிரிக்க வைக்காது. ஹேட் கமெண்ட்ஸ், தொந்தரவு, நம்மளை ஸ்டாக் பண்ணி நம்மளை அட்டாக் பண்றதுக்கு ஒரு சில ஃபேக் ஐடி கூட்டம் இருக்கும். ஒரு சில நண்பர்களே ஃபேக்கான ஒரு மனிதர்களா மாறி நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட இருந்து, இந்த டாக்ஸிக் எனர்ஜிட்டு இருந்து தப்பிக்கணும்னா நான் ஒரு 2 ஜெர்பிள்ஸ் வளர்க்குறேன், எலி குஞ்சு. அவங்களுக்கு வந்து நான் வீட்டில் கார்டனிங் பண்ணி அங்கேருந்து சாப்பாடு எடுத்து போட்டு அவங்கள பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இவங்க இந்த கார்டனிங்கும் இந்த எலியும் தான் எனக்கு இப்போ இன்னொரு சின்ன லிட்டில் ஹாபி. ச்சே, இதெல்லாம் நாங்க நேர்ல வந்து எடுக்க முடியலையே, கொஞ்சம் எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா எலிக்குட்டிலாம் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. அச்சச்சோ கியூட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நாங்க பாக்குறப்போ நீங்க ஒரு ரொம்ப அழகா இருக்கீங்க. And அந்த ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், இப்ப நீங்க போட்டிருக்கிறது கூட வந்து அழகா ரொம்ப அழகா இருக்கு. சோ உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னவா இருக்கும்? ஹேர் கேர், ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் என்னவா இருக்கும்? ஸ்கின் கேர் நான் கொஞ்ச நாள் பண்ணாம இருந்தேன். ஏன்னா நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கபடியா நான் எது ஸ்கின்லயோ இல்ல உடம்புல யூஸ் பண்ணாலும் 10 தடவை யோசிச்சு யூஸ் பண்ணுவேன். கொஞ்ச நாள் பண்ணாம இருந்தேன். பட் இப்ப வந்து எல்லாரும் என்ன மோட்டிவேட் பண்ணி, ஏன்னா நம்ம சோஷியல் மீடியா திறந்தாலே ஸ்கின் கேர் தானே. அதனால இப்ப விட்டமின் சி சீரம், ஃபேஸ் வாஷ், கொரியன் டோனர் எல்லாம் வீட திறந்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் முதற்கொண்டு எல்லாமே வச்சிருக்கேன் நானு. எல்லாமே. ஆயுர்வேதிக். ஆமா மக்களே, கொரியன் பிராண்டை விட ரோஸ் வாட்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா கண் இங்க துடிக்கும். ஸோ எனக்கு கண் துடிக்க ஆரம்பிச்சோம், ஆயுர்வேதிக் சென்டருக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் தான் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க கண் துடிக்குதுன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும்னா ரோஸ் வாட்டர் வந்து ஒரு பேட்ல வச்சுட்டு நம்ம கண்ணில் வச்சா அந்த துடிப்பு நின்றுன்னு சொன்னாங்க. அது நீங்க வந்து டோனராகவும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க 100% நேச்சுரல் விஷயம், நேச்சுரல் டோனர். ஸோ பெண்களே இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்க. தயவு செய்து ரொம்ப காசு செலவு பண்ணி கெமிக்கல்லாம் வாங்காதீங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு பக்கம் வந்து கொரியன் ஸ்கின் கேர் எடுக்கிற என்னமோ ஒரு ரொட்டீன் 6 ஸ்டெப் 12 ஸ்டெப் 21 24 பில்ட் ஆயிட்டே போகுது. இன்னொன்னு ஒரு பக்கம் பார்த்தா வீட்ல இருக்கிற எல்லா சாப்பாட்டு பொருளையும் போட்டு அதுல ஒரு ஃபேஸ் பேக் போடுவாங்க, ஹேர் பேக் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்க எதனா வந்து ஹோம்மேட் ஹேர் பேக்ஸ் ஒரு ஸ்கின் வந்து எதனா வச்சிருக்கீங்களா? ஹோம்மேட் யூஸ் பண்ணுவேன். நான் நிறைய ஹோம்மேட் தான் பண்ணுவேன். முதல்ல சாப்பாடுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடல்ல இருக்க பிரச்சனையை மாற்றும். இப்போ அசிடிட்டி பிரச்சனை இருந்துச்சுன்னா பழைய சோறு சாப்பிடுங்க, அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தயிர் சாப்பிடுங்க. கெஃபீர் இப்போ எனக்கு சோஷியல் மீடியா தான் கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு டாக்டர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க தான் கெஃபீர்னு ஒரு ப்ராடக்ட் எனக்கு அறிமுகப்படுத்த. அது நேச்சுரல் ப்ராடக்ட், கிட்டத்தட்ட தயிர் மாதிரி. அது நம்ம வயிற்றுல வந்து நல்ல குட் பாக்டீரியாஸ் தரும். ஸோ அதை நான் நைட்டு உரம் போட்டு காலையில் எடுத்து வெறும் வயிற்றுல சாப்பிடுவேன். ஸோ இதை நீங்கள் செய்தாலே ஹெல்த்தி ஆயிட்டீங்கனாலே உங்களுக்கு தனியான அழகு வரும். 2வது ஹைட்ரேட் பண்ணும் பாடியை. நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது நம்ம வந்து சும்மா ஒரு பாட்டில் எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டா அது இல்லை. 2 பாட்டில் எடுத்து ரெடி பண்ணி வைங்க. வேலை இடத்துலயோ வீட்லயோ 2 ஃபுல் பாட்டில் தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு நீங்க அவ்வளோத்தையும் குடிச்சு முடிச்சிங்களான்னு செக் பண்ணுங்க. சும்மா 2 கிளாஸ் குடிச்சா அன்னைக்கு நான் தண்ணி குடிச்சிட்டேன், நான் நிறையவே குடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்வளோத்துக்குள்ள தண்ணி குடிக்கணும் அவ்வளோத்துக்குள்ள உங்க பாடியில் இருக்க அழுக்கு, டாக்ஸிக்கான விஷயங்கள் கிளீன் அவுட் ஆகும். மோரோவர் உங்க பாடிக்கு வந்து ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஸோ ஒரு எப்படி வாடி போன செடி ஃப்ரெஷ் ஆகுதோ அது மாதிரி நீங்களும் ரோஜா பூ மாதிரி ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. ஸோ அதாவது தண்ணி நிறைய குடிங்க. குறிப்பா நம்மளோட டீ, நான் ஆயுர்வேதிக் சென்டர் போனபடியே எனக்கு அது தெரிய வந்துச்சு. சீரகம் போட்டு டீ குடிங்க, வெந்தயம் போட்டு டீ குடிங்க. நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல தான் அவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு. அதை டீயா போட்டு போட்டு நீங்க குடிச்சீங்கன்னா தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும். ஆயுர்வேதிக் விஷயமும் உங்களுக்கு கிடைச்சிரும். பாடி ஹைட்ரேட்டடா இருக்கணும். பாடி ஹைட்ரேட்டடா இருந்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் உடம்புல கிடைக்கும். எப்படி செடி மாதிரி, ஒரு செடி எப்படி நீங்க தண்ணி விடும்போது அது ஃப்ரெஷ் ஆகுதோ அது மாதிரி பாடிக்கு ஹைட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு பிம்பிள்ஸ் வருதுன்னு நீங்கள் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கக்கூடிய ரசாயனம் பிம்பிள்ஸ் வரதான் வைக்கும், ஸ்கின் இரிட்டேஷன் வரதான் செய்யும். நீங்கள் நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இடையில அப்பைக்கப்போ ஒரு சீட் டே மாதிரி யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுங்க. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது ட்ரெஸ். இது நிறைய பேர் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்.
நம்ம வந்து சிந்தட்டிக் ட்ரெஸ் அதிகமா இருக்கிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம போடுறதெல்லாம் காட்டன் கிடையாது. ஸோ நீங்க சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பா அதுல வரக்கூடிய இரிட்டேஷன் வந்து உங்க ஸ்கின்ல வந்து டாட்ஸ் வரும், முதுகுல எல்லாம் அந்த பரு மாதிரிலாம் வரும். அது அந்த ட்ரெஸ்ல இருந்து வர்றது. தயவு செய்து போடுற ட்ரெஸ் கொஞ்சம் ஆர்கானிக்கா ப்ரீத் பண்ணக்கூடிய மாதிரி ட்ரெஸ் வாங்கி போடுங்க. அப்ப இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. ஸோ முதல்ல ப்ரிவென்ஷனல் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. பிகாஸ் நான் ப்ரிவென்ஷனல் மேனேஜ்மெண்ட்ட சேர்ந்த ஒரு ஆள் தான். டென்டல் ஹைஜினிஸ்ட். ஸோ Yes. வருமுன் காப்போம். அண்ட் அதே வந்த மாதிரி வருமுன் காப்போம் மாதிரி இப்ப எல்லாருமே வந்துட்டு மார்னிங் எழுந்துச்சு வெளியே போகணும்னா ஒரு ரொட்டீன் வச்சுப்பாங்க. நீங்க உங்களுக்கு மார்னிங் ஆர் நைட் அப்ப என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்கு? மார்னிங் நான் ரொம்ப பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டேன். நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். ஸ்கின் கேர பத்தின வெப் சீரிஸ் ஒண்ணு. வெப் சீரிஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி. அதுல வந்து நம்ம சோப் எவ்வளவுக்குள்ள போட்டு முகத்தை கழுவுறோமோ, அது அவ்வளவுக்குள்ள முகத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம உடைச்சு விடுறோன்றதை நான் படிச்சேன். அப்பதான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு, ஐயோ சோப்பால இவ்வளவு பிரச்சனையான. மவுத்லயே அதே தான். ஸோ மவுத் வாஷ் யூஸ் பண்றவங்களுக்கு நான் அதான் சொல்றேன், கண்ட பாட்டுக்கு விளம்பரத்தை பார்த்துட்டு மவுத் வாஷை போட்டு போட்டு இது பண்ணிட்டு இருக்கு, ரின்ஸ் அவுட் பண்ணாதீங்க. அது வாயில இருக்கக்கூடிய பாக்டீரியா ஸ்ட்ரக்சரை உடைச்சு விட்டுரும். ஸோ வி ஹேவ் குட் அண்ட் பேட் பாக்டீரியாஸ் உடம்புல. ஸோ எல்லா பாக்டீரியாவும் அழிஞ்சு போகிறதும் நமக்கு நல்லதில்லை. அந்த நல்ல பாக்டீரியாஸ் நமக்கு தேவை. அதே மாதிரி தான் ஸ்கின்லையும் ரொம்ப போட்டு சோப்பை போட்டு தேய்ச்சி எல்லாம் பண்ணீங்கன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸ்கின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வயசான மாதிரி தெரியுது, ஸ்கின் வந்து கொலாஜின் போயிடுச்சுன்னா கவலைப்பட்டு பிரயோஜனம். ஸோ ஃபர்ஸ்ட் காலையில் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வெறும் பச்சை தண்ணியில் முகம் கழுவுவேன். நைட்டு தான் சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு டோனர்லாம் போடுவேன். அது நைட் மட்டும்தான். காலையில் வெறும் பச்சை தண்ணியில் கழுவிட்டு முகத்தை தொடச்சிட்டு மேக்கப் பண்ணுவேன். தட்ஸ் இட். அந்த சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் அந்த ஒரு மேண்டேட்டரியான விஷயங்கள். சன்ஸ்கிரீன் நான் போட்டதே கிடையாது. ஏன்னா சன்ஸ்கிரீன் என்ன பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சன்ஸ்கிரீன் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து சவுத் ஏஷியால பிறந்த மக்கள், நம்ம சன்னையே பார்த்து வளர்ந்தவங்க தான். நமக்கு வந்து ஸ்கின்ல சன் மூலியமா பிரச்சனை வரும்ன்றது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம குடும்பத்தில் ஏதாவது கேசஸ் கேள்விப்பட்டிருக்கோமா, சூரியன் ரொம்ப பட்டு இவங்களுக்கு இந்த நோய் வந்துச்சுன்னு? கிடையாது. ஆனா ஆஸ்திரேலியால இருக்கு. ஆஸ்திரேலியா ஏன் இருக்குன்னா யூகேல இருந்து, அதாவது கிரேட் பிரிட்டன்ல இருந்து புலம்பெயர்ந்து போய் இல்லை காலனியல் ஆதிக்க டைம்ல வந்து அந்த மக்களை அடிமைகளாக்க போனவர்கள் அந்த நாட்டை கைப்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய சூரிய தாக்கத்தால இந்த வெள்ளையர்களுக்கு ஸ்கின் கேன்சர் அதிகமா வரும். அதிகபட்சமா அவர்களுக்கு வரும். ஏன்னா அவங்க இருந்த ஊர்ல இருந்து வேற ஊர்ல போய் அந்த சன் எக்ஸ்போஜரை ஃபேஸ் பண்றாங்க. அவங்க ஸ்கின் அதுக்கு உருவான ஸ்கின் இல்லை. நாம காலம் காலமாக நல்லெண்ணெயை தோல்ல பூசிட்டு வெயில்ல வேலை பார்த்த ஒரு இனம். எவ்வளவுக்குள்ள கருப்பா இருக்கானோ அவ்வளவுக்குள்ள அழகுன்னு சொன்ன இனத்துல இருந்து வர்றவங்க நாம வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் பிராண்ட்ஸ் அதை சொல்லுது. நிறைய பேர் பிராண்ட்ஸை ப்ரொமோட் பண்றவங்க அதை சொல்றாங்க, ஃபாலோ பண்ணுங்க. நான் அதை ஃபாலோ பண்றது கிடையாது. அதான் அவங்கவுங்க ஒரு ப்ரிஃபரன்ஸ். அது எதுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்களோ இல்லை வந்து அவங்களுக்கு எது சிந்தனையில் இருக்கோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அண்ட் நீங்களுமே வந்து நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஜிம் மோட்டிவேஷனுக்கு உங்கள் மோட்டிவேஷன் நிறைய இடங்கள்ல இருக்கும். என்ன மீம்ஸ் பார்த்தாலும் அதில் வந்து உங்களோட நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான் இருக்கும். உங்களோட வீடியோ தான் அங்கே வந்து டெம்ப்ளேட்டாகவே இருக்கும். ஸோ வாட் இஸ் யார் லைக் அந்த ஃபிட்னஸை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நல்லா ஸ்லீக்காக அழகாக வந்து ஒரு வடிவாக இருக்கீங்கல்ல. ஸோ அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? கொரோனாக்கு தான் நான் நன்றி சொல்லணும். கோவிட் டைம் வர்ற வரைக்கும் கூட சாப்பாடை வச்சு மெயின்டைன் பண்ண உடம்ப, கோவிட் வந்த பிறகு சில நேரம் வீட்டில் இருக்க வேண்டியது வந்துச்சு. ஸோ அந்த கோவிட் அந்த லாக்டவுன் டைமில் அப்போ நல்லா வெயிட் போட்டுட்டேன். ஸோ நான் கண்ட்ரோல் பண்ணதை விட அதிகபட்சமாக வெயிட்டை போட்டோன்னே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் எப்போவுமே உடம்பை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும் ஒரு இதில் இருந்த ஒரு ஆள். அந்த பயத்தில் என்ன பண்ணேன், அப்போ தான் ஜிம் போய் சேர்ந்தேன். அது வரைக்கும் நான் ஜிம் செய்யல. ஆனால் என் வீட்டில் வந்து எல்லாருக்கும் அந்த பழக்க வழக்கம் இருந்துச்சு. எங்கள் அண்ணாலாம் ஜிம் ஃப்ரீக் அவர். ஸோ அவர் அதை சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஆள். அப்போ அந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களோட இருந்தபடியாக அந்த ப்ரெஷர் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் ஜிம் போகணுன்ற அந்த மோட்டிவேஷன் இருக்குல்ல, கோவிட் தான் என்னை அனுப்புச்சு. அந்த பக்கம் கண்ணாடியே என்னை பார்க்க முடியாமல் ஓடினேன். என்னையே பார்க்க முடியாமல் போச்சு. ஸோ ஓடி ஜிம் போய் மெயின்டைன் பண்ணோன்னா அந்த மோட்டிவேஷன் எனக்குள்ள வந்துருச்சு. ஸோ அதை நான் தொடர்ந்து பண்ணிட்டு தான். இன்ஃபேக்ட் ஒரு ஓவரா பண்ணி ரொம்ப ஒல்லியாகவும் ஆயிட்டேன். அது வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூசின மாதிரி ஆகணும்னு இப்போ திருப்பி கொஞ்சம் வெயிட் போட்டு வச்சிருக்கேன். கோவிட் தான் என்னை இப்போ அங்கே அனுப்புச்சு. நான் அதை வந்து சும்மா ஒரு நாள் வெளியில போகும்போது கண்டென்ட்டா போட்டுருவோமே, ஜிம் போங்கடி அப்படின்னு போட்டேன். அதுவும் ஹிட் ஆகி இப்ப பல பெண்கள் நான் ஜிம் போறதுக்கு காரணமே இந்த அக்கான்னு என்ன ஒரு கோச்சாவே ஆக்கி விட்டாங்க. ஆமா. ஸோ அது வந்து நான் எதிர்பாராத சக்சஸ் தான். எஸ். அது வந்து லைக் ஜிம்முக்கு போங்கடி குந்தாணிகளா அப்படின்னதும் அக்கா இதெல்லாம் வந்து அது ஒரு மாதிரி நல்ல ஹியூமரஸா இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்ல, அது ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் நாங்க உங்களோட இதுல நோட்டீஸ் பண்றது, மாமா
யாரையும் இவங்க மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. யாருடா இந்த மாமா? மாமாவ வந்து யாரு மேம் அந்த மாமா? அது பர்சனலா ஒருத்தங்க இருக்காங்க. அம், ஒரு ஒரு காதல் பந்தம் இருக்குது. அவ்வளவுதான். So, நான் என்ன ஓ! பண்றது? வெட்கப்பட வைக்கிறீங்க. அக்கா வெட்கப்படுறாங்க. அக்காவையே வெட்கப்பட வச்சுட்டேனா? அந்த மாதிரி இருக்கு. யா எஸ். ஸோ போகுது ஸோ நல்ல. ம். அண்ட் உங்களுக்கும் வந்து சீக்கிரமா நாங்க வந்து அது பார்க்க ஆசைப்படுறோம். ஏன்னா நீங்க நெறைய பிரைடல் ஃபோட்டோ ஷூட்ஸ் வேற பண்ணியிருக்கீங்க. எதுவுமே வேண்டாமா? பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. நல்லபடியா இருக்கு அந்த உறவு. நான் திருநங்கை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு, இந்த காலகட்டத்தில உழைக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு பெரிய போராட்டம் தான். ஸோ, அதால அந்த போராட்டத்தின் மத்தியில ஒரு உறவு ஆரோக்கியமான, ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா, ஹெல்த்தியா இருக்கட்டும். அது டாக்ஸிக் ஆகும் பொழுது, அத கட் பண்ணிட்டு மூவ் பண்ண வேண்டிய நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கின்றோம். அதால நான் எந்த சீரியஸான ஒரு பாண்டிங்குள்ளயும் போக விருப்பம் இல்ல. இப்பொழுதைக்கு அது ஹெல்த்தியா இருக்கு. ஸோ, அதால நான் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் நான் கொடுக்கவில்லை. எஸ். அண்ட் வாட் இஸ் லைக் உங்களுக்கு வந்து சில கைண்ட் ஆஃப் மென் இருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் மென் தான் எனக்கு பிடிக்கும். இல்ல இப்போ நீங்க இருக்கிற பெர்சன் கிட்டயுமே இந்த ஒரு விஷயம் உங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கும். என்ன விஷயங்களா இருந்துச்சு? அஃப்கோர்ஸ் ஹைட் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப ஹைட்டான ஆள். ஸோ அவங்க ஹைட் தான் என்ன ஃபர்ஸ்ட்டு முதல்ல ஹைட்டுன்னு கேள்விப்பட்டாலே நான் வந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணிடுவேன். 2வது வந்து பழக்கவழக்கம் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஒரு மனிதன் எப்படி ஒரு சக மனிதரை நடத்துறான்றது எனக்கு ரொம்ப முக்கியம். அது அது இல்லைன்னா எனக்கு அட்ராக்ட் ஆக மாட்டேன். என்னதான் அவங்க ஹேண்ட்ஸமா இருந்து நம்ம பழகுனாலும், அந்த குணம் இல்லாட்டி நமக்கு அது சீனு போயிடும். அந்த குணம் இருந்தது. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப தொந்தரவு பண்ணாம இருந்ததெல்லாம் பிடிச்சிருந்தது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியா போயிட்டுருக்கு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான். நமக்கு ஒரு விஷயம் புடிச்சிருக்கு. நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படிங்கிறப்ப, இப்போ கரண்ட் ஜெனரேஷன்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா, அதுக்கு நெறைய டெர்மினாலஜிஸ் இருக்கு. ஜென்ஸி டெர்மினாலஜிஸ்ன்னே நெறைய இருக்கு. அவங்க நெறைய பேர்கள் வச்சிருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு காதல் இந்த விஷயங்கள். நெறைய பேருக்கு எப்படின்னா, இது காதலே இல்லன்னா ஒரு காதல் வந்துட்டு அ அழிஞ்சு போன மாதிரி இருக்கு. கல்யாணம் அப்படின்னு வந்தாலுமே அழிஞ்சு போன மாதிரி இருக்கு. எல்லாமே. எந்த வார்த்தைனாலுமே, இல்ல நாம கல்யாணம் வேண்டாம். நம்ம அதுக்கு பதில் வேற ஒரு டெர்ம்ல அது அவங்க ப்ரிஃபரன்ஸா இருக்கு. இருந்தாலுமே ஒருத்தங்க கிட்ட ஒரு எதிர்பார்ப்போட ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு வாழ்க்கைய வாழ்றதோ, அவங்கள்கிட்ட ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான எதிர்பார்ப்போட இருக்கிறத தாண்டி, ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டியா இருக்கட்டும், ஒரு குவேர் கம்யூனிட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அப்படி இருக்காது. அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன வந்து நான் ஏத்துக்கிறாங்க, மனதளவுல ஒருத்தங்கள மனச பார்த்து காதலிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து எனக்கு தெரிந்து இந்த குவேர் கம்யூனிட்டி பீப்புளுக்கு நெறையவே இருக்கும். ஏன் ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான வாழ்க்கைய வந்து வாழ ஆசைப்பட மாட்டாங்க. சில எதிர்பார்ப்புகளோட இருக்க ஆசைப்பட மாட்டாங்கல்ல. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் மாயை. ஒரு ஆண் ஒரு திருநங்கைய காதலிக்கிறான்னா, அவன் வந்து முதல்ல அவ அழகா இருக்காளான்னு பார்த்து தான் காதலிப்பான். அதே ஒரு ஆண் வந்து ஒரு திருநங்கைய கூட்டிட்டு வெளியில போறான்னா, பாசிங்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில. அந்த திருநங்கைய வந்து ஒரு சபைக்கு கூட்டிட்டு போம்போது, அவ வந்து சர்வசாதாரணமா பாஸ் ஆகுறாளா? அவள வந்து எல்லாரும் திரும்பி பார்த்து, சந்தேக பார்வையோட பார்க்குறாங்களா? அப்படி இல்லாம, அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாரி ஒரு லுக்ல இருந்தா தான், அவள வெளியிலேயே கூட்டிட்டு போவாங்க. குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சாலும், அவ அந்த பாஸ் பண்ணா தான் அத அறிமுகப்படுத்தியே வைப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஃபிலிம்ல பார்த்தா கூட, அந்த நடிகைக்கான இலக்கணத்துல எந்த திருநங்கை இருக்காளோ, அவள தான் கொண்டு வந்து நடிக்கவே வைக்கிறாங்க. ஸோ இது திருநங்கை சார்ந்த விஷயத்துல ஆண்கள் வந்து அழகா பார்த்து மட்டும் தான் வராங்க. அ குணத்த பார்த்துலாம் இங்க யாருமே வர்றதில்ல. கண்பாளிப்பாளர்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, மோஸ்ட்லி 99% எந்த ஒரு பையன் அழகா இருக்கானோ, அந்த பையன தான் தேர்ந்தெடுத்து இன்னொருத்தங்க காதலிப்பாங்க. ஸோ இங்கேயும் அந்த மேலோட்டமா இருக்கக்கூடிய பார்வைகள் இருக்கு தான். அதுல விதிவிலக்காகவும் ஒரு சில பேர் இருக்காங்களே தவிர, மத்த சமுதாயத்த விட அழகுக்கு முக்கியத்துவம் குடுக்குறது எங்க சமுதாயம் தான், விச் இஸ் சேட். அது வந்து நான் பெருமையா சொல்ல மாட்டேன். ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். மேற்போக்கான பார்வை எல்ஜிபிடிக்யூ மக்கள்கிட்டயும் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து நெறைய இடங்கள்ல வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க கூட மாட்டாங்க. அவங்க எதுக்கு வந்து குழந்தை பெத்துக்காம இருக்காங்க? ஏன் குழந்தை வேண்டான்னு சொல்றாங்க? அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லையா? இல்ல 3 வருஷம் குழந்தை இல்ல. அவள அவள ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. மலடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நெறைய பேருக்கு அது இருக்கவே இருக்காது. அண்ட் டிரான்ஸ் விமன்லாம் வர்றப்போ வந்து, அவங்களோட வாழ்க்கையிலுமே நெறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். நாமளுமே நெறைய பேர பார்த்துருக்கோம். அவங்க வாழ்க்கையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும், ஒரு கல்யாணம் இருந்திருக்கும். ஆனா குழந்தை இருக்காது. அப்படிங்கிறது ஒரு ரீசனா வச்சு கூட நெறைய இடங்கள்ல பிரிஞ்சு போனவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதான் இந்த ஒரு பார்வை இருக்குல்ல. ஒரு டிசிஷனோ எதையுமே ஆராயாம சிம்பிளா ஒரு வார்த்தையில அவங்கள மலடி இல்லன்னா ஏதோ ஒரு விஷயங்கள்ல பேசிட்டு போயிடுறது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தவறுதான். அதான் சொன்னேனே, நம்ம மக்கள் மாறணும், நம்ம மக்கள் திருந்தணும். அந்த
குழந்தை இல்லாம இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஐவிஎஃப் அந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் தேடி ஓடுறதுக்கான காரணம் இந்த மாதிரி பேசுறவங்க தான். ஸோ இதுதான் இந்த மாதிரி கிளினிக் துறக்கிறத விட நம்ம வந்து ஏற்கனவே ஆதரவற்று இருக்கிற நம்ம சொந்த பந்தத்தில் இருக்க குழந்தைய எடுத்து வளர்க்குற கான்செப்ட் விட்டே வெளியில வந்துட்டோம், விச் இஸ் வெரி சேட். ஸோ நம்ம ஒரு அழகான ஒரு சோஷியல் அமைப்பாக இருந்தோம், இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க உறுதுணை கொடுத்து ஊக்கம் கொடுத்து வளர்த்த ஒரு சொசைட்டியா இருந்து இன்னைக்கு உருவாக்கு, நீ ஒன்று உருவாக்கு, நீ புதுசா ஒன்று உருவாக்கு, நீ உனக்கு 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 செல்ஃபிஷான ஒரு கம்யூனிட்டியா மாறி இருக்கும். ஸோ இது மாறணும். அது வந்து மனிதன் அவன் உணரணும், அவன் தான் உணரணும். அதுக்கு தான் சொல்றேன், எங்களை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கோங்க. ரத்த சொந்தம் இல்லாம, ஒரு சொந்த நாட்டுல இல்லாம, மத ரீதி ஜாதி ரீதியா எதுவும் பார்க்காம நாங்க ஒண்ணு கூடும்போது சூசன் ஃபேமிலியா, why can't you all? இப்போ வந்து அக்காங்கிற வார்த்தையே வந்து ரொம்ப ஒரு கொச்சையான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கையில தாண்டா இருக்கு. என்னால வாழை இலையில சாப்பாடு வச்சு ஊறுகாய் வச்சு கறியை தான் வைக்க முடியும். நீ ஊறுகாய் மட்டும் தொட்டு நக்கிட்டு உப்பு கேக்குதுன்னு சொன்னேன்னா அதுக்காக நான் நாக்கு வந்து தண்ணி ஊத்தி கழுவ முடியாதுடா. ச்சீ, என்ன விடுங்கடா. அந்த காலத்துல இருந்த மாதிரி 15 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் புரிந்து கொள்ளாத ஒரு நபரை திருத்த போறேன்னு சொல்லிட்டு உட்காராதீங்க. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்போ ஒரு லா இருக்குன்னா நீங்க திருமணம் பண்ணலாம், அந்த திருமணத்தை நீங்க முடிக்கவும் செய்யலாம்னு ஒரு லா இருக்குன்னா அப்ப அந்த லாவுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து தேவையான ஒரு விஷயம் தான்னு. அதையே நம்ம தப்பா பார்க்கணும். அப்பதான் யோசிங்கடா, மக்கள் வந்து இவ்வளவு தான் எதிர்பார்க்கறாங்களா? இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.